பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பியல் ரீதியாகவும் கூட அதை சிறைந்து வாழுகின்ற தமிழர்கள் வாழ்கின்ற டொரண்டோ நகரில் உலகின் உன்னத பல்கலைக்கழகங்கள் ஒன்றாகிய டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்திலே அந்த பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் ஆசிரியல் நிறுவனம், டொரண்டோ தமிழ்ச்சங்கம் ஆகிய இந்த 2 அமைப்புகளின் ஊடாகவும் இணைந்து ஈகை நிறுவனத்தின் தோழமையுடன் நாங்கள் இங்கே வெற்றிகரமாக அரங்கேற்றி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிறைவு நேரம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பண்டியல் ரீதியாக என்று சொன்ன வார்த்தை என்று கேட்டால், எல்லோருக்கும் இந்த புலம்பெயர் நாடுகளிலே தமிழர்கள் செறிந்து வாழுகின்றோம் என்பது உண்மை. சமுதாய ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த தமிழ் சமூகமாக டொரண்டோ தமிழ் சமூகம் இருக்கின்றது என்பது உண்மை. பண்பியல் ரீதியாக என்கின்ற பொழுது இங்கே நாங்கள் எங்கள் மன வேறுபாடுகள், அதாவது கொள்கை வேறுபாடுகள், கட்சி வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகள் என்பவற்றை கடந்து எல்லாவற்றையும் விட எங்களுக்குள்ளே இருக்கின்ற மன வேறுபாடுகளையும் கடந்து ஒரு ஆரோக்கியமாக தளமாக இந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் பண்பியல் ரீதியாகவும் கூட முன்னணியில் நிற்கின்றோம் என்பது தெரியும். இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன, பயன் என்ன என்று கேட்கின்ற பொழுது, பொதுவாக இந்த மாநாடுகளின் பயன் என்னுடைய மரபுகள் கேட்ட ஈஸியாக எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மாநாடுகள் என்றால் நல்ல விருப்பமும். நான் சொன்னேன், பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள், ஒரு சில ஆண்டுகள் உள்ள மாதங்கள் நாங்கள் சில கற்கனர்கள் கோர்சஸை தெரிவு செய்து அதை இன்டென்ஸாக முறைப்பட்ட ஆக்களிடம் முறையாக அந்த வகுப்புகளை தொடர்ந்து பயின்று பயிற்சிகளை செய்து வருகின்ற அனுபவம் இந்த மாநாட்டிலே 3-4 நாட்களிலே நாங்கள் வருகின்றோம். அது ஒரு விதமான பயன். அடுத்ததாக இங்கே வந்திருக்கின்ற அறிஞர்கள், ஆர்வலர்கள், அன்பர்கள், இவர்கள் எல்லாவரையும் நாம் ஒவ்வொருவராக தேடி சென்றடைந்து கண்டு உபசரித்து மகிழ்வதென்பது அது இன்றைய சந்திரமயமான வாழ்க்கை சூழலிலே மிகவும் கடினமான ஒன்று. அதையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக வள்ளுவர் சொன்ன மாதிரி உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உள்ள பிரிதல் அந்த நேரத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கின்றோம். உவப்பத்தலை கூடி மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மன நிறைவுடன் நாங்கள் ஒன்று கூடிய தருணம் இது. அது என்னுடைய மாநாட்டின் ஒரு நோக்கம். அதை விட இந்த சான்றோன் என்கின்ற இலக்கணம் ஒன்று வள்ளுவர் வகுத்திருக்கின்ற அந்த வள்ளுவனுடைய சான்றோர் என்ற இலக்கணத்தை நாங்கள் பயின்று சான்றோர் பலரை நாங்கள் இனம் கண்டு அறியத்தந்து நாங்களும் சான்றோர் ஒருவராக முயல்வதற்கு ஒரு படி முன்னே வந்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமானது உண்மை. ஆகவே இப்படி உலக ரீதியாக பலவேறு நாடுகளுடைய அனைத்துலக மாநாடு என்று பெயரில் இருந்தாலும் பல வேளைகளிலே அனைத்துலக மாநாடாக இருப்பதில்லை. அவ்வாறு இல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்து தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, மலேசியா, இந்தியா, இலங்கை, அமெரிக்கா இப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு அறிஞர்கள் கலந்து கொண்ட, ஆர்வலர்கள் கலந்து கொண்ட மாநாடாக அமைகின்றது. அரங்குகள் நிறைந்து மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றார்கள். ஆய்வரங்குகளிலே நான் பல மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். செம்மொழி மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடுகள், மருத்துவ மாநாடுகள் உங்களுக்கு இருக்கின்றன, கான்ஃபரன்சஸ் எல்லாவற்றிலேயும் ஆய்வரங்குகளிலே இப்படி ஆர்வமாக மக்கள் முட்டி மோதி இருக்கைகள் கூட பத்தாமல் இருக்கின்றன. அந்த அளவுக்கு கலந்து கொண்ட, ஆர்வத்துடன் கலந்து கொண்ட
முதல் மாநாடாக இதை பார்க்கிறோம். ரெண்டு பெருமக்களுடைய நிறைய பேர் எங்களுக்கு வந்து கருத்துக்களை சொன்னார்கள். அதிலே நேற்று மாலை நேரம் ஒரு உடனடியாக வெளியே போய்விட்டு பார்க்கிங்கில் இருந்து திரும்பி நடந்து கொண்டிருந்த ஒரு இளைஞரை சந்தித்தேன். இங்கே இருக்கின்றாரோ தெரியாது. சொன்னார், நான் ஃபிஜியிலே பிறந்தவன், அங்கே ஃபிஜியிலே பிறந்து வளர்ந்த நான் கொழும்பிலே சில ஆண்டுகள் இருந்திருக்கின்றேன், இங்கே கனடாவிலே இப்போ செட்டில் இருக்கின்றேன், செட்டில் ஆகிக்கொண்டே இல்லை ஆகிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் I never expected I will have the chance of connecting to my roots in this way என்று சொல்லி சொன்னார். தனக்கு அப்படி ஒரு ஒப்பற்று என்னுடைய வேருடன் என்னுடைய சொல்றது என்னுடைய சொல்ற அந்த தேடலுடன் தொடர்பு படுத்தி இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இங்கே புலம்பெயர் தேசத்திலே இப்படி வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொன்னார். இன்னொரு அம்மா வந்து சொன்னார், இப்படியெல்லாம் இவ்வளவற்றையோ நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று பல வேளைகளிலே மனவேதனைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் இவ்வளவும் எங்களுக்கு இன்னும் நடந்து வருகின்றது, இன்னும் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்தது. என்னுடைய வாழ்நாள், என்னுடைய உயிர் என்று 10 வருடம் கூடுதலாக வாழப்போகின்றது என்று சொன்னார். நான் பார்ப்பது இந்த மாநாட்டின் நோக்கம், பயன்கள் இவை மேன்மேலும் வைத்து விரிவுபடுத்தி தருவதற்கு எனக்கு பின்னாலே வருகின்ற என்னுடைய பேராசிரியர்கள் சுப்பிரமணியம் ஐயா அல்லது ஜோன் சாமுவேல் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இத்துடன் என்னுடைய இந்த நிறைவு விழாவுக்கான தொடக்க தலைமை உரையை முடித்துக் கொண்டு நாங்கள் மேற்கொண்டு இந்த நிகழ்வுக்கு சென்று விரைவிலே இந்த நிறைவு விழாவை முடித்து நிறைவு செய்கிறோம். நன்றி.